next lesson start பண்ணலாம். Second lesson units and measurements. ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்கு. ஆனால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தனியாக செகண்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். measurement அப்படின்னா we are going to calculate any quantity. measurement அப்படின்னா we are going to calculate any quantity. for example எனக்கு வந்து இந்த மார்க்கர் இருக்கு. இந்த மார்க்கர்ல நான் என்னென்ன குவான்டிட்டியை நான் மெஷர் பண்ணலாம், இந்த மார்க்கரோட வெயிட் என்னன்னு நான் மெஷர் பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். இந்த மார்க்கரோட லென்த் என்னன்னு நான் மெஷர் பண்ணலாம். இந்த மார்க்கர் வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு, இதோட ரேடியஸ் என்ன அப்படின்றத நான் மெஷர் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு குவான்டிட்டியை நான் கால்குலேட் பண்ணா அதுதான் வந்து என்னது மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. தி கால்குலேஷன் ஆஃப் எனி quantity, it is called as measurement. okay, so நம்ம வந்து நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம், கரெக்டா? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்றது தான் வந்து இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லையுமே வந்து we will be measuring something. okay, next physical quantity. physical quantity அப்படின்னா எந்தெந்த குவான்டிட்டி எல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ அந்த குவான்டிட்டி எல்லாமே இட் இஸ் கால்ட் as physical quantity. so physical quantity அப்படின்னா the quantities that can be measured. the quantities that can be measured are called as physical quantities. example வந்து we can measure length, we can measure mass, we can measure time, etc. இது எல்லாமே வந்து physical quantity. இந்த physical quantity வந்து it is divided into two types. ஒன்று வந்து fundamental quantity, இன்னொன்று வந்து derived quantity. physical quantity is divided into two types. ஒன்று வந்து fundamental quantity, இன்னொன்று வந்து derived quantity. first one வந்து fundamental quantity. fundamental quantity அப்படின்றது வந்து அதுதான் வந்து basic quantity, அதுதான் வந்து basic. ஓகே, நம்ம பிசிக்ஸ்ல இருக்க பேசிக்கான குவான்டிட்டி அதுதான். இது வந்து இட் இஸ் a basic quantity. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ டைம்னா வந்து செகண்ட்ஸ், மினிட்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். டைமை வந்து வேற ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ரெஷர் எடுத்துக்கோங்க. ப்ரெஷருக்கு வந்து நிறைய இது இருக்கு. ஓகே, ப்ரெஷருக்கு வந்து நிறைய இது இருக்கு. இல்லாட்டி நீங்க உங்க பிசிக்ஸ்ல படிச்ச ஃபார்முலாஸ், பிசிக்ஸ்ல வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், வின்றது வந்து பொட்டன்ஷியல் 10th படிச்சிருப்பீங்க. வி வந்து பொட்டன்ஷியல், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஓம்ஸ் லா படிச்சிருப்பீங்க. வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? அதுக்கப்புறம் விக்கு வந்து இன்னும் நிறைய ஃபார்முலா இருக்கு. விக்கு வந்து 12th ஒரு ஃபார்முலா படிப்பீங்க, 1/4πε0 Q/R அப்படின்னு படிப்பீங்க. ஸோ இந்த வின்றது வந்து வோல்ட். ஓகே, இந்த வோல்ட்டுக்கே வந்து என்ன இருக்கு, நிறைய ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஐயையும் ஆரையும் வச்சு ஒரு ஃபார்முலா எழுதலாம். கியூனா சார்ஜ், சார்ஜையும் ஆர்னா டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸையும் வச்சு ஒரு ஃபார்முலா எழுதலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரே டேர்மை வந்து நிறைய ஃபார்முலா வச்சு நம்ம எழுதுறோம். ஆனால் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை அந்த மாதிரி எழுத முடியாது. ஓகே, ஏன்னா அதுதான் வந்து பேசிக்கே. ஓகே, இட் cannot be expressed
it cannot be expressed by other quantities. It cannot be expressed by other quantities. Example வந்து length, mass, time. Okay, so next one வந்து derived quantities. Derived quantities. Derived quantities na they are obtained from fundamental quantities. They are obtained from fundamental quantities. They are obtained from fundamental quantity. Okay, example பாத்தீங்கன்னா area. Area of a square formula என்னது? Side into side. Side into side na length into length அப்படின்னு அர்த்தம். So lengthன்றது வந்து எனக்கு என்னது? Fundamental quantity. So fundamental quantityல இருந்து தான் எனக்கு இந்த area அப்படின்ற derived quantity வந்து எனக்கு கிடைக்குது. ஓகேவா? So இந்த மாதிரி fundamental quantityல இருந்து கிடைக்கிற ஒரு quantityயை we will call it as derived quantity. For example, இன்னொன்னு இருக்கு. Velocity. Velocity ஓட formula வந்து displacement by time. Displacement na nothing but length னு அர்த்தம். ஓகேவா? time, so length na அதுவும் வந்து fundamental quantity divided by time na time is also a fundamental quantity. So fundamental quantity சேர்ந்து I am getting a derived quantity. புரிஞ்சுதா? So next வந்து unit. Unit அப்படின்னா it is a standard for measurement. It is a standard for measurement. For example, நான் வந்து ஒரு சின்ன சைஸ் நீங்க லைன் வரைவீங்கல்ல அந்த ஸ்கேல் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கேலோட லென்த் என்ன? 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெறும் 15 அப்படின்னு எழுதுனா எனக்கு வந்து அதோட லென்த் என்னன்னு புரியுமா? புரியாது. இந்த 15 வந்து மீட்டரா இருக்கலாம், சென்டிமீட்டரா இருக்கலாம், இல்ல கிலோமீட்டரா இருக்கலாம். ஸோ அந்த ஆக்சுவல் லென்த் அப்படின்றத வந்து கம்ப்ளீட் பண்ற அந்த ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றது தெரியணும்னா எனக்கு யூனிட் வந்து எனக்கு வேணும். இந்த யூனிட் இருந்தாதான் எனக்கு ஆக்சுவல் மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும். இந்த 15 அப்படின்றது வந்து என்னோட வேல்யூ. இந்த சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து என்னோட யூனிட். ஸோ இந்த யூனிட் இருந்தாதான் அது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியும். சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணிருக்கேனா இல்ல மீட்டர்ல மெஷர் பண்ணிருக்கேனா, ஒரு ஆக்சுவல் கால்குலேஷன் வந்து என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது வந்து என்னது? யூனிட். ஓகே, ஸோ யூனிட் வந்து it is derived into two types. ஒன்று வந்து fundamental unit and next one வந்து derived units. So first வந்து what are fundamental units அப்படின்னு பார்க்கலாம். Fundamental units அப்படின்னா fundamental quantities ஓட units எல்லாமே வந்து fundamental units. Okay, so fundamental quantity na it is a basic quantity. அப்போ fundamental units na அதுதான் வந்து basic units. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை எப்படி மற்ற இதால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸையும் என்னால மற்ற எதாலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இட் cannot be expressed in terms of other units. Okay, so example, length oda unit என்னது? length oda unit வந்து மீட்டர். ஓகே, மாஸ் ஓட யூனிட் வந்து கிலோகிராம்ஸ், டைம் ஓட யூனிட் வந்து செகண்ட்ஸ். இதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இப்போ டிரைவ்ட் யூனிட்ஸ்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். Derived units na it will be obtained from my fundamental units. Derived units அப்படினா it is obtained from
fundamental units is obtained from fundamental units. For example, area of a square. Area ஓட formula என்ன சொன்ன? Length into length. So length ஓட unit என்னது? Meter. So meter into இந்த length ஓட unit வந்து meter. So அப்ப area ஓட unit என்னவா இருக்கும்? Meter into meter வந்து meter square. Okay. And அதே மாதிரி velocity எடுத்தோம். கரெக்டா? velocity வந்து displacement by time. So displacement அப்படின்னா length, nothing but length. So length ஓட unit வந்து meter, time ஓட unit என்னது? Seconds. So seconds மேல போயிடுச்சுன்னா I will get meter second to the power minus 1. Okay. So இந்த units எல்லாமே வந்து they are derived from the fundamental units. So they are called as என்னது? Fundamental units. Sorry, derived units. Okay. So unit systemல நம்ம யூஸ் பண்ற யூனிட் சிஸ்டம் வந்து SI யூனிட் சிஸ்டம். SI யூனிட் சிஸ்டம் அப்படின்னா SI அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னு அர்த்தம். சிஸ்டம் இன்டர்நேஷனல். சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து வெயிட் எல்லாம் வந்து ஃபுட் வெயிட் எல்லாம் வந்து பவுண்டில் கால்குலேட் பண்ணுவோம், கிலோகிராம்ஸில் கால்குலேட் பண்ணுவோம், கிராம்ஸில் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? ஆனால் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல்னா இட் இஸ் காமன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஒரு காமனான ஒரு யூனிட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு they have introduced the SI unit system. புரியுதா? ஸோ SI unit system வந்து it is common throughout the world. So common system of units. Okay. So இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான் இருக்கும். ஓகே. ஒரு பிசிக்கல் இப்போ லென்த்னா லென்த்தோட SI யூனிட் வந்து மாஸ், சாரி மீட்டர். ஓகேவா? எங்க போய் வேர்ல்டுல எங்க போய் நீ கேட்டாலும் லென்த்தோட SI யூனிட் என்னன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? மீட்டர் தான் சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம இண்டிவிஜுவலா மெஷர் பண்றது எப்படி வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்செப்ட் பண்ணின யூனிட் என்ன லென்த்துக்கு அப்படின்னா இட் இஸ் மீட்டர். ஸோ இட் ஹேஸ் ஒன்லி ஒன் யூனிட் for a physical quantity. Only one unit for a physical quantity. Next. So in the SI system la வந்து easily we can obtain the units for the derived units. Derived quantities க்கு ஈஸியா நம்ம fundamental quantities ல இருந்து யூனிட்ட obtain பண்ணலாம். Okay. Units for derived quantities. Units for derived quantities can be obtained by fundamental units. By fundamental units. And in the SI system வந்து it can be expressed in the power of 10. Expressed in the power of 10. The power of 10 னா என்ன அர்த்தம்? into 10 power 2 meter into 10 power 3 meter அந்த மாதிரி 10 to the power அப்படின்ற நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த SI சிஸ்டமை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுதா? So the remaining things I will continue in the next class.